விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அக்ரி காவியா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிட்ரஸில் வரக்கூடிய நோய்களை பற்றியும் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். சிட்ரஸில் என்னென்ன நோய்கள் அதிகமாக வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிட்ரஸ் கேங்கர், அடுத்து கமோசிஸ், அடுத்து சிட்ரஸ் ஸ்கேப். இந்த 3 நோய்கள் தான் அதிகமாக வரும். ஃபஸ்ட்டு சிட்ரஸ் கேங்கர். சிட்ரஸ் கேங்கர் அப்படின்றது என்னென்னா, இது துரு நோயின்னு சொல்லுவோம். அதாவது இது இலையவும் பழத்தையுமே ரொம்ப அதிக அளவில் பாதிக்கும். இலைகளில் பார்த்தோம்னா அங்கங்கே ஒரு அரக்கு கலரில் துரு படிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால அந்த இலைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு இலைகள்லாம் ஃபுல்லாகவே வாடிடும். அடுத்து அது பழத்தையுமே பாதிக்கும். பழத்தில் பார்த்தோம்னா துருவாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். அதை சுற்றி எல்லோ கலரில் வட்டமாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு விளைச்சல் இருக்காது, மார்க்கெட்டில் நல்ல விலைக்கும் போகாது. அடுத்து கமோசிஸ். கமோசிஸ் அப்படின்றது என்னென்னா பிசின் வடிதல். இந்த பிசின் எப்படி வடியுதுன்னு பார்த்தோம்னா, அந்த மரத்தில் அந்த தண்டு பகுதியை பார்த்தோம்னா ஒரு வெட்டு காயங்களோ இல்லைன்னா ஒரு பூச்சியோ அந்த இடத்த தாக்கி இருந்தால் மட்டும்தான் அதுலேருந்து இந்த பிசின் வடியும். அதுலேருந்து ஒரு பேர்ட் ஸ்மெல் வரதுனால அதை சுற்றி எறும்புகள்லாம் வந்துடும். இந்த பிசின் தானே வடியுது, இது எதுவும் ஆகாது அப்படின்னு நினச்சோம்னா அது மிகப்பெரிய தவறு. அது என்ன பண்ணிடும்னா அந்த மரத்தையும் முழுசாக பாதிக்கப்படைஞ்சு அதை அழிச்சிடும். அடுத்து சிட்ரஸ் ஸ்கேப், அதாவது சிட்ரஸ் சிரங்கு நோயின்னு சொல்லுவோம். இது எப்படி இருக்கும்னா, இலைகள்லையும் பழத்தையும் தான் அதிகமாக பாதிக்கும். இலைகளில் பார்த்தோம்னா ஒரு வெளுத்த கலரில் புள்ளியாக இருக்கும். அதனால இலைகள்லாம் சுருங்கி இலைகள்லாம் பட்டுரும். அடுத்து அதே இது அந்த பழத்துலேயும் அதே மாதிரி பாதிக்கும். அந்த வெளுத்த கலரில் புள்ளி இருக்கிறதுனால பழங்களும் அதே மாதிரி சுருங்கிடும். அது நல்ல விளைச்சல் இருக்காது, மார்க்கெட்டில் நல்ல விலைக்கும் போகாது. இதை நம்ம எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு அருமையான தயாரிப்பு இருக்குது. அதுதான் ஃபிடிலிட்டி, இயற்கை பூஞ்சான கொல்லி. இதெல்லாம் 3 வகையான நுண்ணுயிர்கள் இருக்குது. ட்ரைகோடர்மா வரிசையானம், பேசிலஸ் சப்டிலிஸ், சூடோமோனாஸ் ஃப்ளோரோசன்ஸ். இந்த 3 நுண்ணுயிர்களுமே நம்ம சிட்ரஸில் வரக்கூடிய அந்த அனைத்து வகையான நோய்களையுமே கண்ட்ரோல் பண்ணிடும். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இதை 2லேருந்து ஒரு 4 நாளைக்கு தேவையான அளவு தண்ணியில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு நம்ம அது 3 டோஸாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டோஸ் ஸ்ப்ரே மூலமாக கொடுக்கணும். 2வது டோஸும் 3வது டோஸும் நம்ம வேறு வழியாக கொடுக்கணும். ஃபஸ்ட்டு டோஸ் கொடுத்து ஒரு 15 நாள் கேப்பில் நம்ம 2வது டோஸ் கொடுக்கணும். 2வது டோஸ் கொடுத்து ஒரு 30 நாள் கேப்பில் நம்ம 3வது டோஸ் கொடுக்கணும். இப்படி நம்ம இந்த 3 டோஸை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா 100% நம்ம இந்த நோயை முழுமையாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். எனவே அனைத்து விவசாயிகளும் இதை வாங்கி பயனடையுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.